ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காமென்பிரான் மொழி கண்ணியதே. இந்த பாடலில் அபிராமிப்பட்டர் ஆனந்தமாய் என தொடங்குகிறார். ஆனந்தமாய் என்றால் அம்பாள் ஒருவளே அழியாத ஆனந்தமானவள். மேலும் அம்பாள் மலரில் மனம் தரும் ஆனந்தம். ஆகவே ஆனந்தம் பெற விரும்புபவர்கள் எவராயினும் அம்பாளின் அருளை பெற வேண்டும். அம்பாள் சாகரம் போல் எல்லையற்ற பேரானந்த உருவானவள். மேலும் அம்பாள் வானில் உள்ள சூரியனை போன்ற ஆனந்தம். ஆனந்தமாக அம்பாள் உள்ளதால் ஆனந்தமாய் என்று பட்டர் சொல்கிறார். இவை மேலாக ஒரு பொருளை பட்டர் கூறுகிறார். ஆலகால விஷத்தை அம்பாள் ஸ்பரிசம் ஆனந்தமயமாக அமிர்தமயமாக மாற்ற வல்லது என்பதால் விசேஷமாக ஆனந்தமாய் என்று பட்டர் கூறுகிறார். ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்யும் அறிவும் அபிராமியே என்கிறார். அம்பாள் வற்றாத கிருபாசமுத்திரம். அம்பாள் ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானை காத்தவள். ஆதலால் நிறை அமுதம். அம்பாள் உள்ளத்திற்கு சுகம் தருபவள் அம்பாள். அமிர்தத்தினும் அமுதான அபிராமி. அவள் நிறைந்த அமுதமானவள். உலகம் அனைத்திலும் நிறைந்த அமுதம் அம்பாள் அபிராமி. அமுதம் குடத்தில் அடங்கியிருக்கும். ஆனால் அம்பாள் அமுதத்திலும் மேலான அபிராமி எதிலும் அடங்காது. வானை போல் விரித்து அடங்காது உள்ளாள். ஆகாயத்தில் காற்று நெருப்பு நீர் நிலம் எதற்கும் அடங்காது. இந்த பஞ்சபூதங்கள் எல்லை காண முடியாதவாறு விரிந்து பரந்துள்ளது. ஆகவே அடங்கியுள்ள காற்று நீர் நெருப்பு நிலம் எல்லாம் அம்பிகை அபிராமி. அடங்காத ஆகாயமும் அவளாக உள்ளாள் என்பதுதான் ஆனந்தமான வடிவுடையாள் என்கிறார் பட்டர். அம்பிகை தான் பஞ்சபூத வடிவில் மறைந்துள்ளாள் என்பதை ஞானக்கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு தெரியும். வேதங்கள் எங்கு முடிகிறதோ அங்குதான் அம்பாளின் திருவடி தாமரைகள் உள்ளன என்கிறார். அம்பாளின் திருமுடி வேத ஆரம்ப இடம். அம்பாளின் திருவடி தாமரை வேதம் முடிகின்ற இடம். இப்படி சிறப்புடையது அம்பாளது சரணாரவிந்தம். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற ஷீரடி சிவபெருமானின் சிரத்தை அலங்கரிக்கும் சிரமாலையாக விளங்குகிறது என்கிறார் அபிராமிப்பட்டர். தவள நிறம் என்றால் சாம்பல் நிறம். வெண்மை நிறம் கொண்ட சிவபெருமானின் உடல். சிவபெருமான் சதாவும் திருநடனம் புரிகிறார். சிவபெருமான் அம்பிகையின் திருப்பாதங்களை தலைமாலையாக அணிந்து திருநடனம் புரிகிறார் என்று அபிராமிப்பட்டர் கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.